சார் இது முழுக்க முழுக்க நம்ம ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக கொண்டு வந்த படமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ணியிருப்போம் சார். இது பேசிக்காகவே ஒரு பறையிசை கலைஞர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்தனால நாங்கள் அந்த வணிகத்தை எதிர்பார்க்காம நம்மளோட கலையை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தான் அந்த கேட்டகரிக்கு. இல்லை சார், அது எதார்த்தமாக நடந்தது. சார் நாங்களே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கோம் சார், நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது இல்லை சார். இந்த அவார்டு எப்படி நமக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிச்சோ, ஸோ யார் வந்தாலும் நம்ம வந்து ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த வாரம் நாங்கள் வந்து அடுத்த வாரம் இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ நாங்கள் எதையும் பார்க்கல, நம்மளோட படத்தை தெளிவாக எடுத்திருக்கோம். ஸோ மக்கள் ஏற்றுப்பாங்க, நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தமிழ் இசை வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். பக்கத்துல தமிழே இருக்கு, இப்ப ஆட்சி அவங்களுக்கு நடக்குது. ஒரு அவங்க கிட்ட கேட்டு ஸ்கிரீனிங் கொஞ்சம் பெருசு பண்ணல, படையப்பா கொஞ்சம் கம்மி பண்ணி. இல்லை, அது நம்ம பண்ண முடியாது சார். சினிமா வேற, அரசியல் வேற. ஸோ ஏன்னா படையப்பா மட்டும் இல்லை, வாவாதியாரும் அன்னைக்குதான் வராது. கண்டிப்பாக சார். ஸோ அப்போ நம்மளுக்கு தேட்டர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தேட்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதை வந்து மேல இருந்து பேசுறதுக்கான வசதி உங்களுக்கு ஈஸியா இருக்கு, வழி கதவு திறந்து இருக்கு. அதுக்காக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திண்டுக்கல் சார் வச்சு நீங்க பேச வைப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அப்படி இல்லை சார். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு எந்த படமும் வரல சார். நாங்கள் அறிவிச்ச கடைசியில் தான் எல்லா படமுமே வந்தது. எல்லாமே இந்த 2 or 3 days தான் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணபடி எங்களுக்கு கேட்குற தேட்டர் கண்டிப்பாக தரோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கும். நல்ல கலைஞனை வந்து யாரா இருந்தாலும் எந்த அரசியலா இருக்கட்டும், கூட்டணி இருக்கோ, நல்ல கலை நல்ல கலைஞனை முன்னிறுத்தி அவர்களுக்கு பலம் சேர்ப்பதுதான் டெக்னீஷியனுடைய வேலையா நான் பார்க்குறேன். நான் பாடலாசிரியர்னா யாருக்கு எழுதினாலும் என் பாட்டுக்கு கீழே என் பேர் தான் வரப்போகுது. அது ரஜினி சாருக்கு எழுதினாலும், கமல் சாருக்கு எழுதினாலும், சிவகுமாருக்கு எழுதினாலும் என் பேர் தான் வரப்போகுது. அப்போ என் வேலையை சரியாக பண்ணியிருக்கேன். நான் வேலை பார்த்த ஒரு படத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்திருக்கேன். கண்டிப்பாக இவங்கள மாதிரி ஆட்கள் ஜெயிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சாமானியர்களும் இன்னைக்கு வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு களம் எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த களத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய சகோதரர் சிவகுமார் நான் கேட்டுக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் நான் சார். ரெண்டு பேரும் தான் விஷயம். இப்போ நீங்க பாடல் ரைட்டராக இருக்கீங்க, ஆனால் அந்த பாடல் பாடுறவங்களே வந்து அந்த பாடலை பாடணும்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கிஃப்ட் பண்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா வழியிலும் எல்லா பாட்டும் பாடுறீங்க, எல்லாமே கலந்து பாடுறீங்க, எல்லாத்தையும் அறிவு சொல்றீங்க. ஆனா ஒரு பாடல் பாடி ஒரு பாடகர் இந்த பாடல் நான் பாடிட்டேன், அந்த பாட்டுல எதுவும் தப்பும் கிடையாது, நல்லாவும் இருக்கு, ஏன் அதுல வந்து மென்ஷன் பண்றாங்க? ஏன் தவறு? நான் பாட்டு தவறுதான் சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. அது ஒரு கருத்து சொல்லுங்க. சின்னை மேடம் சொன்னதை அவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரியல. எதன் நோக்கம் அவங்களுடைய பாடுனது அவங்க பாட வச்சது. எப்பயா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது என்ன படம், இது யாரு இயக்குனர்லாம் கேட்டுக்காம பாடவே முடியாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பாட்டை பாட போகும்போது இது என்ன படம்னு அவங்களுடைய ரெக்கார்டுக்காவது எழுதுவாங்க, யார் இயக்குனர்னு எழுதுவாங்க, அந்த இசையமைப்பாளர் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டில் நான் இத்தனை பாட்டு பாடியிருக்கேன், இத்தனை வருஷத்துல இத்தனை தேதியில, நான்லாம் ஒவ்வொரு பாட்டு கொடுக்கும்போது தேதி போட்டு எழுதி வைக்கிறேன் இல்லையா? அப்போ அவங்களுடைய ரெக்கார்டு பார்த்து எழுதியிருப்பாங்க. இப்போ அதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை அவர்கள் கவனக்குறைவால வந்து நிறைய வேலை பீஸ் பண்றாங்களோ என்னன்னு தெரியல. மேபி அது என்னன்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். இசையமைப்பாளர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு நான் சொன்னேனே அப்படின்னு இயக்குனர் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க பதில் பேசணும். அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஊடகத்துல. அதை நம்ம பேசாம இருக்கதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த கங்கா கௌரி படம் நான் நடிச்சது வந்து எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து என்னுடைய பெரிய ரசிகர் மாதேஸ்வரன் ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி தயாரிப்பாளரும் குடியாத்தத்தில் இருக்க கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் என்னுடைய ரசிகர். என்னை அந்த படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றத்தினுடைய ஃபீல்டு ரொம்ப பிஸியாக நான் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்த வாய்ப்புகளும் சரியான வாய்ப்பு இல்லை. பாரில் உட்காந்து தண்ணி போடுற மாதிரி கேரக்டரு இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்த முடியாது. வயலில் பூரா அந்த கேரக்டராக தான் என்னை பார்ப்பானுங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி வந்த கேரக்டர் சினிமாவுக்கு இந்த வாத்தியார் வேலைக்கு இப்போதைக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஏன்னா நான் அடுத்த கிளாஸுக்கு போனோடனே தண்டல் பாண்டியன் வர்றாரான்னாங்க இந்த கங்கா கௌரி படத்தில் நடித்து முடிச்ச பிற்பாடு.
நீ அடுத்து இது மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஒன்று வாத்தியார் வேலையை ஸ்கிப் பண்ணோன்னா இல்லாட்டி நடிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வர்ற நேரத்தில் வாத்தியார் வேலை இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நடிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டேன். ஈவன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த சிவாஜி படத்தில் ரஜினி சாருக்கு மாமனாராக நடிக்கிற கேரக்டரை கூட அந்த நேரத்தில் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். அது என்ன இப்ப ரஜினி சார் வந்து வாய்ப்பு கொடுத்தாருன்னா போதும்னு நினைப்பீங்களா? எது? இப்ப ரஜினி சார் வந்து வாங்க நடிகன்னு சொன்னாருன்னா நடிப்பீங்க. கண்டிப்பா நடிப்பேன் நான். நீங்க அதாவது நம்ம பட்டிமன்றம் நடத்துறோம் ஒரு பாட்டுனா நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்ம பையன் நம்மளை பின்பற்றுவான். ஆனா நீங்க வந்து உங்க பையனை வந்து ஒரு சினிமா இதுவா எதனால எங்க குடும்பத்துல எங்க தாத்தா வாத்தியாரு, எங்க அப்பா வாத்தியாரு, நானும் வாத்தியாரு. என் மகனையும் வாத்தியார் ஆக்கி அல்லது ஒரு பேச்சாளர் ஆக்கிறத விட இன்னொரு புது ஃபீல்டுல இப்போ வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டில் போய் அவன் நீச்சல் அடித்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் அந்த எதிர்நீச்சலில் என் பையன் ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அரசியலை மட்டும் வாரிசு வராங்களா? அது வேணாம். மாண்புமிகு பறையோட நிறுத்திடுவோம். மாண்புமிகு பறை என்ற இந்த படத்தை அதில் நடித்தவங்க, பாட்டு எழுதினவங்க, தயாரித்தவங்க, கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு நினைக்கலாம். இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு, எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்தில் வந்து 2 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பெரிய பாட்டு போட்டி நடக்கும். பெரிய காரில், ஏசி காரில் இருந்து சுடுதண்ணியோட 2 வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு 10 பேர். ஆனால் ஒரு சாதாரண சைக்கிளில் வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை. அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான். எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாண்புமிகு பறைங்கிற படம் வந்து அது ஷூட்டிங் நடக்கிறப்பையோ அல்லது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இது வரைக்கும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கு வந்து உலக அளவில் இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது உண்மையில பெரிய பெருமை. அது அதில் வந்து என்ன, இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு இந்த ஆடியோ லான்ச் நடந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமா வந்து அதில் கலந்துக்கிட்டு பேசினது மட்டும் இல்லை, அதில் வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு 10 நிமிஷம் அழகாக பண்ணார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்துருக்காரு. இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும், பயிற்சி பள்ளி. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும். வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும், இந்திய அரசே அங்கீகரித்த ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை உடனே அதை தேர்வு செஞ்சு அந்த பயிற்சி பள்ளிக்காக வழங்கியிருக்காருங்கிற ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்தில் சொல்கிறேன். இந்த ஒரு பயிற்சி பள்ளி உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாண்புமிகு பறைங்கிற இந்த படம் தான் காரணம். அதனால் 2 விருதுகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் பறை இசைக்கான ஒரு பயிற்சி பள்ளி இந்த படத்தினால உருவாக போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இதில் வந்து ரொம்ப கவிஞர் சிநேகன் வந்து அவர் எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டுக்குன்னே பாட்டு எழுதுறதுல அவருக்கு ஒரு தனி முத்திரையை பதிப்பார். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இன்னைக்கு அதை பயன்படுத்தாத மேடை பேச்சாளர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கவிஞர் சிநேகன் எழுதின பாட்டு வந்து ஒரு பெரிய தேசிய கீதமாக இன்னைக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு இந்த படத்தில். ஆதி சிவன் அடித்த பறையடா அப்படின்னு அந்த முதல் வரியே ரொம்ப அழகாக, அந்த தொடக்கமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக தொடங்கியிருக்கு.
அதில் தேனிசை தென்ற தேவா மியூசிக் போட்டிருக்கிறது வந்து இன்னும் ஒரு பெரிய சிறப்பு இந்த படத்துக்கு. ஏன்னா தேவா சார் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பாட்டு போடுவார். ஆட்டோக்காரங்களுக்குன்னே அவர் போட்ட ஆட்டோக்காரன் பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஆயுத பூஜையில் போடப்படுற முக்கியமான பாட்டு. அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு விழா நடந்துச்சுன்னா கொத்தோல் சாவடி லேடி நீ கோயம்பேடு வாடிங்கிற பாட்டு அந்த மார்க்கெட்காரங்களுக்குன்னே ஒரு பாட்டு. அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அவர் பாடின அந்த பாட்டு கொடுக்குற ஒரு ஆறுதல் வேற எதுவும் கிடையாது. கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு. அதே மாதிரி ஜாலியா பயலுகள்லாம் இருக்கிறதுக்காக அண்ணா நகரு ஆண்டாளு அயனாவரம் கோபாலு ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு மீனவர்களுக்காண்டியே போடப்பட்ட பாட்டு தான் சலோமியா. அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அது மாதிரி இந்த பாட்டு வந்து பறை இசை கலைஞர்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் சாங் வந்து அது தேவா சாரே போட்டு இசையமைச்சிருக்கிறது வந்து இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதுவரைக்கும் வந்து ஒரு நல்ல பாட்டு அப்படின்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இவங்களைத்தான் கோட் பண்ணுவாங்க. ஒரு ராகத்தில் இது கம்பீர நாட்டை ராகத்தில் யாருங்க பாட்டு போட்டிருக்கா அப்படின்னா உடனே இளையராஜா பாட்டை சொல்லுவாங்க. இன்னும் என்ன செய்ய போகிறாய் எப்படி போட்டிருக்காரு பாருங்க இளையராஜா அப்படின்னா. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் கண்டு கொண்டேன் அப்படி போட்டிருக்காரு. ஆனால் தேவா சாரை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க பேசுகிறவங்க. அது என்னன்னே தெரில இது வரைக்கும். அவரை ஏதோ ஒரு கானா பாட்டுக்கு போடுற ஒரு இசையமைப்பாளர் மாதிரியே அவரை முத்திரை குத்திட்டாங்க. ஆனால் இதே கம்பீர நாட்டை ராகத்தில் அவர் போட்டிருக்காரு ஒரு பாட்டு. மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே அடடானி அப்படின்னு அந்த பாட்டு அதே கம்பீர நாட்டில் வரும். ஆனால் தேவா சாரை இது வரைக்கும் அந்த லிஸ்ட்ல யாருமே இது பண்ணல. இந்த படம் வந்து தேவா சாருக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கணும். ஏன்னா எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஒரு எல்லாரையும் கவர்ந்த ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு இது வரைக்கும் தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்து மூலமா அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. அதனால இந்த படத்தை வந்து வெளிநாட்டிலே இருந்து இந்த ஊருக்கு வராமையே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே படித்து 5 டிகிரி ஒருத்தன் வாங்கின மாதிரி பிரான்ஸ்ல இருந்துக்கிட்டே இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து அவர் முரளி இருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த படத்தை ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காங்க. அவர் விஜய் சுகுமாரன் ஒரு இளம் டைரக்டரு. இந்த ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கே அவரை உண்மையிலே பாராட்டணும். பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை வந்து எல்லாரும் சாவுக்கு அடிக்கிறதுக்கு தான் அதை இது பண்ணுவாங்க. அந்த இசைக்கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா எதையாவது வாசித்துட்டு எல்லாத்துட்டையும் காசு அப்படியே கேட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா வாங்கி அப்படி காதில் சொல்லிடுவாங்க, இல்லாட்டி பாயிட்டில் வருவாங்க. அப்படி ஒரு இருந்த ஒரு பறை இசைக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மத்திய அரசுக்கு உண்மையிலே நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து அந்த பறை இசையை வந்து மாண்புமிகு பறைன்னு அந்த தலைப்பு கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். பெரிய அரசியல் தலைவர்களுக்கு, முதலமைச்சருக்கு, கவர்னருக்கு, பிரதமருக்கு தான் மாண்புமிகுங்கிற வார்த்தையை போடுவான். ஆனால் இதில் வந்து ஒரு இசைக்கருவிக்கு மாண்புமிகுங்கிற வார்த்தையை போட்டு இந்த தலைப்பை கொடுத்தது இந்த தயாரிப்பாளர் டைரக்டருக்கு உண்மையில இந்த தலைப்புக்காக நான் பாராட்டுறேன். அதனால் இந்த படம் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படத்துக்கு வந்து 2 முக்கியமான விருதுகள் கிடைச்சிருக்கு. வருகிற 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் விருது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு நான் உண்மையிலே இந்த விழா படக்குழுவினருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் நடிக்கிறவங்க ரொம்ப யோசிப்பாங்க. மாண்புமிகு பறை அப்படின்னா நம்மளை ஒரு கட்டம் கட்டி ஓரம் கட்டிடுவாங்களே அப்படின்னு நினைக்காம துணிச்சலாக அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு பறை இசை வாசித்து ஆடுறதுக்கு இன்னைக்கு இருக்க ஹீரோயின்லாம் தயாராக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று இந்த ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சது, தெளிவாக தமிழ் பேசுகிறாங்க. தமிழ் தெரியாத மாதிரி பேசினா தான் அவங்கள ஹீரோயின் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசி ஒரு கிராமத்து பெண்ணாக ஒரு பறை இசை கலைஞனுக்கு
ஒரு காதலியாக மனைவியாக, அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் படம் பார்க்கல. அதனால் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும்னு இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாராட்டு பொதுவாக அந்த திமுக வந்து மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒன்றிய அரசு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்? இது அரசியல் மேடை இல்லை. அதனால நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒன்றிய அரசு வேணா மாற்றி போட்டுக்கணும். பத்திரிகையில பத்மஸ்ரீ ஒரு பறை இசை கலைஞருக்கு கொடுத்ததுக்காக ஒன்றிய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு. இந்த பத்திரிகை சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, இயக்குனர் சொன்ன மாதிரி இது உலக அரங்கில் ரிமெம்பர் த ஃபியூச்சர் வேர்ல்டு கேன்ஸில் பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம், அதாவது சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் அப்படிங்கிற அந்தஸ்தை இந்த படம் வெற்றி பெற்று இருக்கு. அதை அறிவிக்கும்ன்ற வகையில் தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, உலக அரங்கில் அங்கீகரித்த இந்த படத்தை இங்கே நம்ம ஊர்லேயும் அங்கீகரிக்கணுன்ற வேண்டுகோள் மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமே கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த விருதை உங்களுக்கு காமிச்ச அப்பாவுக்கும் ஐயா கவிஞர் ஐயா சிநேகன் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் டிசம்பர் 12 வெள்ளிக்கிழமை எல்லா திரையரங்குகள்லையுமே வெளியிடுறாங்க. ஸோ எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும். ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் இந்த பறையை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேர் பேசினதை கொண்டு போய் நீங்கள் எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம் இது என்ன சொல்லப்போனால் ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியனும் சரி, எளியவர்களாக சேர்ந்து வலிய ஒரு கருத்தை முன்னிறுத்தி பண்ண இந்த விருது பெற்றதையும் நீங்கள் எல்லோருக்கையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம். அதுக்கான நிகழ்வு நடந்துட்டுருக்கு. பொதுவாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடைச்சிருச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கும் எல்லா ஊடகங்களிலும். அண்ணன் லியோனி அவர்களுடைய செல்ல மகன் லியோ சிவகுமார் அவர் நடித்து அது இன்னைக்கு இத்தாலி ஃபெஸ்டிவலுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு இன்னைக்கு மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லையும் அந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறது இதுதான் உண்மையான வெற்றியாக நான் கருதுறேன். ஏன்னா முகம் தெரியாது, முகவரி தெரியாது, ஒரு கேரக்டரை ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்து பண்ணுறாரு. அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு. அதனால வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற அல்லது கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் இருந்ததுனால தான் சின்ன படம், பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது. இதில் நானும் ஒரு அங்கமாக இது அனைத்து பாடல்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசார் மியூசிக்கில். இதுக்கு நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபா சுரேஷ் ராம் 2 பேர்த்துக்கும் தான். ஏன்னா ஷியா ப்ரொடக்ஷன்ஸ் ஏன்னா கதாநாயகி சொன்னது மாதிரி அவங்கள நாங்கள் நேரடியாக இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை, தொலைத்தொடர்பில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இருந்தும் அங்கேருந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க எங்கள்கிட்ட என்ன வேணுங்கிறத சொல்லி வாங்கி அதை ஒரு கடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கள் படம் பண்ணுறதை விட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் பாடு. அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்தில் ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய அங்கீகாரமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக நான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான், நீங்கள் தான் எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அதுக்கான அவ்வளோ பெரிய ஆளுமை உங்களுக்கு தான் இருக்குது. இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு சேருங்கள். நன்றி, வணக்கம்.